ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய மல்லி. நம்ம பக்கத்து கழனியில் இயற்கையான முறையில் தூய மல்லி நட்டிருக்காங்க. அதை நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். அந்த தூய மல்லி எப்படி எப்படிலாம் வளருது, ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூலை 20 ஆடி மாதம் ஃபஸ்ட்டு அப்போ நம்ம நாற்றுக்கு விதை போடுறது. ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம 1 ஏக்கருக்கு 20 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 2.5 ஏக்கருக்கு 50 கிலோ நாற்றுக்கு விதை போட்டாச்சு. இதுக்கு புண்ணாக்கு கரைசல் அதெல்லாம் அடி உரமாக போட்டு அதில் பாத்தி கட்டி அதில் நாற்று விட்டாச்சு. அந்த நாற்றை ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2 சால் உழுதுட்டு அதுக்கடுத்து நாற்று நட்டோம். அடி உரமாக நம்ம வழக்கம் போல் புண்ணாக்கு கரைசல், இலை, தலை அடி உரமாக போட்டு நாற்று நட்டாச்சு. கேண்ட முறையில் மொத்தமே போட்டாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் எப்போ உரம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆவது நாள், அதாவது நாற்று நட்டு 20ஆவது நாள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜீவாமிர்தம் ஒரு தடவை கொடுக்குறோம். ரெண்டாவது செப்டம்பர் 15 அடுத்த 15ஆவது நாள் இன்னொரு இது ஜீவாமிர்தம் கொடுக்குறோம். அதுக்கடுத்து இன்னும் 1 மாதம் கழித்து அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு இயற்கையான முறையில் பூச்சிக்கொல்லி நம்மளே தயாரித்து, அதாவது வேப்ப எண்ணெய், அதுக்கடுத்து இஞ்சி, பச்சை மிளகா அப்படின்னு போட்டு ஒரு பூச்சி கரைசல் அக்டோபர் 15ஆம் தேதி கொடுக்குறோம். அக்டோபர் 25ஆம் தேதி இன்னொரு தடவை பூச்சி மருந்து அப்படி கொடுக்குறோம். ஏன்னா வழக்கமாக பூச்சி அரிச்சிட்டே இருக்குது. விளைச்சலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்கு. பூச்சி தாக்குதல் இருந்ததால் 2 முறை பூச்சிக்கொல்லி கொடுத்தோம். நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகினப்போ குருத்து பூச்சி கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிது. நவம்பர் மாதம் ஸ்டார்ட்டில் குருத்து பூச்சி அடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் கரைசல் கொடுத்தோம். தயிர் கரைசல் வழக்கமாக எந்தெந்த ஏற்கனவே எப்படிலாம் அடிப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்தோம். ஆனால் இயற்கையான முறையில் தயிர் கரைசல் அடித்து அந்த குருத்து பூச்சிக்கு மட்டும் கொடுத்தோம். நம்மளுக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றியோடைய அட்டகாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இயற்கையான முறையில் நம்ம கொடுக்கறதால அதோட வாசம் அந்த காட்டுப்பன்றிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வாசம் பிடிச்சதால காட்டுப்பன்றி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. நம்ம கழனியில் பொதுவாக 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வேலி இல்லை, அதனால் மாடு எப்போவுமே இறங்கும். ரெண்டாவது காட்டுப்பன்னி வழக்கமாக அடிச்சுட்டே இருக்கும். அந்த காட்டுப்பன்னி அடித்த சேதம் ரொம்ப ஆயிருந்தது. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே காட்டுப்பன்னி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த தடவை விளைச்சல் ரொம்ப அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் காட்டுப்பன்னி உள்ளே வந்துச்சுன்னா ஒரு 10 சென்ட் காலியாகிடும். 10 சென்ட்டில் படுத்து தூங்கி ஏஞ்சிட்டு தான் காலைல போவோம். அந்த லெவலுக்கு பிரச்சனை பண்ணோம். மாடு வந்தால் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் மாடு கணியில் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணும். ஏன்னா மாடு மேய்க்கிறவங்க ஒரு இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் எவ்வளோ இடம் இருக்கும் அங்கெல்லாம் மேய விட மாட்டாங்க. யார் கழனி இருக்கோ அங்கே தான் விடுவாங்க. ஏன்னா கழனியில் பச்சை பச்சையாக புல் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து விட்றாங்க. அது நியாயம்தான். ஆனால் அதே டைமு அவங்க அந்த கழனியோடைய பயிரை சாப்பிடுது அப்படின்னும் போது அவங்க அதை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் அந்த மாட்டுக்கோட தீனி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம பயிர் அறுவடை பண்ண போகிறோம். ஜனவரி 3ஆம் தேதி நாளைக்கு அறுவடை பண்ண போகிறோம். எத்தனை மூட்டை வருது, என்ன டீட்டெயிலு, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு யாருன்னா கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இது மொத்தமே இயற்கையான முறையில் பண்ணது. செயற்கை உரம் எதுவுமே போடலை, பூச்சிக்கல் மருந்து போடல, மொத்தமே இயற்கையான முறையில் செஞ்சது தான்.